டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். இலங்கையில் நோர்வேஜிய அரசனையுடனான சமாதான முயற்சிகள் தோல்வி கண்டமை குறித்த சர்வதேச மகாநாடு ஒன்று நோர்வேயில் இடம்பெறுகிறது. அபிவிருத்தி ஒத்துழைப்புக்கான நோர்வே நிறுவனம் நோராட் கருத்தரங்கை ஒழுங்கு செய்திருக்கிறது. நாளை கருத்தரங்கு ஆரம்பமாகும். இலங்கையின் சிவில் யுத்தத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட நோர்வே சமாதான முயற்சிகளை மதிப்பீடு செய்யும் அறிக்கை இந்த கருத்தரங்கில் முக்கிய கவனத்தை பெறவிருக்கிறது. தென்னாசிய பிராந்திய நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு சிறந்து விளங்குவதாக இந்திய பிரதம மந்திரி மன்மோகன் சிங் மாலத்தீவில் நடைபெறும் 17வது சாக் மகாநாட்டில் உரையாற்றும் போது தெரிவித்திருக்கிறார். சாக் அமைப்பு திறம்பட செயற்படுவதற்கு மேலும் பல நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டி இருப்பதாக மன்மோகன் சிங் இன்றைய அமர்வில் தொடர்ந்து உரையாற்றும் போது தெரிவித்தார். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் நிலவுகின்ற பொருளாதார மந்த நிலை ஆசிய நாடுகளுக்கும் பெரும் சுமையாக மாறியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். கிரேக்கத்தின் புதிய பிரதம மந்திரியாக லூக்கஸ் பெப்பாடெமோஸ் நியமிக்கப்பட்டமை ஐரோப்பிய வலயத்தில் கிரேக்கம் தொடர்ந்து அங்கத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்ற தெளிவான செய்தியை புலப்படுத்துவதாக அங்குள்ள பிரதான கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர். புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள கூட்டணி அரசாங்கத்தில் முன்னாள் ஐரோப்பிய மத்திய வங்கியின் உப தலைவரான லூக்கஸ் பெப்பாடெமோஸ் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து 8 பில்லியன் யூரோ நிதி உதவியை தவணை முறையில் பெறுவதற்கு ஏதுவாக சிக்கன நடவடிக்கைகளுக்கான பிரேரணைகளை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது புதிய பிரதம மந்திரியின் தலையாய பணியாக அமையும். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறுகின்றன.